Hello students, good morning. So இன்னைக்கு பாருங்க thermodynamicsல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு the enthalpy changes for different types of reactions and phase transition. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து அந்த ரியாக்ஷன்ஸில் ஃபேஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ the ஃபேஸ் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாலிட்லேருந்து லிக்விடாவோ இல்லை லிக்விட்லேருந்து சாலிடாவோ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது அதில் என்தால்ஃபியோட சேஞ்சஸ் என்னென்ன எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், the heat or enthalpy. ஸோ ஹீட்னா டெம்பரேச்சர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஹீட்டு ஆர் enthalpy changes accompanying the chemical reactions is expressed in different ways depending upon the nature of reaction. ஸோ நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதோடைய ஹீட்லாம் என்தால்ஃபி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பாருங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The standard heat of formation of a compound is defined as the change in enthalpy that takes place when 1 mole of a compound is formed. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ Fe வந்து என்ன ஆகுது? இது ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபர் டு கிவ்ஸ் FeS. ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன், ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது அது என்ன சொல்லுவோம்னா அதில் வந்து நமக்கு கிடச்சிருக்க என்தால்ஃபி வேல்யூ வந்து டெல்டா ஹெச். எஃப்னு என்ன அர்த்தம்? ஃபார்மேஷன் அர்த்தம். ஸோ இப்போ வந்து எஃப்இயும் எஸ்என் சேர்ந்து FeS அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷனில் எவ்வளோ என்தால்ஃபி வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -100.42 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது இதில் ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்டாண்டர்ட்னு ஏன் சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெல்டா ஹெச் நாட்டுன்னு வந்திருக்கும். நாட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். சரி, அந்த மேலே சிம்பிள் வந்து நாட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா the standard heat of formation of a compound is defined as the change in enthalpy that takes place when 1 mole of a compound, நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 1 mole of compound எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஃபார்ம் ஆகிற அந்த காம்பவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 1 mole. சரியா? when 1 mole of a compound is formed from its elements, அதோட எலமெண்ட்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1 mole of compounds கிடைக்குது. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அப்படின்னா யார்? 298 கெல்வின். அதோட கெல்வின் வந்து 298 இருக்கணும். ஸோ அதே போல் அதோடைய ப்ரெஷர் வந்து 1 bar ப்ரெஷர் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறோம்? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸோ அப்போ அதில் கிடைக்கிற அந்த ஹீட், அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் கிடைக்கிற அந்த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் தான் நம்ம யாரும் சொல்கிறோம்? ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? By the convention, the standard heat of formation of all the element is assigned a value of 0. அப்போது என்ன சொல்கிறாங்க? இந்த கன்வென்ஷன் the standard heat of formation of all the elements, அதாவது எலமெண்ட்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது ஸோ அதோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ பாருங்கள், ஒரு எலமெண்ட் வந்து இன்னொரு எலமெண்ட் கூட சேர்ந்து நமக்கு காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ அதில் கிடைக்கிற என்தால்ஃபி வேல்யூ. அதே போல் கார்பன் அண்ட் H2 சேர்ந்து C2H2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதோடைய டெல்டா ஹெச்எஃப் வேல்யூ வந்து +222.33 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். அதே போல் H2 அண்டு குளோரின் ரெண்டும் சேர்ந்து நமக்கு HCl கிடைக்கிது. ஸோ அதோடைய டெல்டா ஹெச்எஃப் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ வந்து -92.4. ஆக்சுவலாக டெல்டா ஹெச்எஃப் அப்படின்னா டெல்டா ஹெச்னா உங்களுக்கு என்தால்ஃபி ஹீட்டு. ஸோ எஃப் ஃபார் ஃபார்மேஷன் நாட்டு போட்டால் என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். அதான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட்டு. ஸோ 1 mole ஆஃப் எலமெண்ட்டு. ஸோ அதில் கிடைக்கிற அந்த எலமெண்ட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னா 298 கெல்வின் 1 bar ப்ரெஷர் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், இதில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வேல்யூ. இந்த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. H2O, HCl, HBr, ஹைட்ரஜன் புரோமைட், ஹைட்ரஜன் குளோரைட், அதுக்கப்புறம் அமோனியா, ஸோ அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு. சரியா? ஸோ அதோடைய டெல்டா ஹெச்எஃப் வேல்யூ -242, -92.4, -36.4, -46.1, -393.5. அதே போல் சப்ஸ்டன்ஸ். ஸோ சப்ஸ்டன்ஸ் அதாவது மீத்தேன், இது என்ன சொல்லுவோம்? நம்ம ஈத்தேன் சொல்லுவோம். அப்புறம் பென்சீன், இத்திலீன், அசிட்டிலின்னு சொல்லுவோம். C2H2 வந்து என்னது? அசிட்டிலின்னு சொல்லுவோம். மெத்தனால். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ, ஸ்டாண்டர்டு ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த டாபிக் முடிஞ்சது. தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் a பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது என்னது? பேலன்ஸ்டு. நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஸ்டாக்கியோமெட்ரிக் என்ன அர்த்தம்? ஸோ த பேலன்ஸ்டு ரெண்டு பக்கமும், அதாவது இப்போ A + B ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட் C + D அப்படின்னு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நமக்கு இருக்கிற அந்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதை இன்க்ளூட்ஸ் த என்தால்ஃபி சேஞ்ச். அப்போ அதோட என்தால்ஃபி சேஞ்ச் வந்து டெல்டா ஹெச்னு சொல்கிறோம். என்தால்ஃபினா ஹெச், டெல்டா போட்டால் என்ன அர்த்தம்? டெல்டா போட்டால் என்தால்ஃபி சேஞ்ச் சொல்கிறோம். த ஃபாலோயிங் கன்வென்ஷன்ஸ் ஆர் அடாப்டட். சில கன்வென்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அது என்னென்னு பார்க்கலாம். The coefficients in a balanced thermochemical equation refer to the number of moles of the reactant and products involved in the reaction. அது கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ H2 + Cl2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது இங்கே என்னது? ஆக்சுவலாக 1 தானே, 1 மோல்ஸு, இதில் வந்து 1 மோல்ஸ். ஸோ இதுதான் நம்ம கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். The coefficient in balanced thermochemical equation refer to the number of moles. கோஎஃபிஷியன்ட்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா H2 + Cl2 gives 2HCl. ஸோ இந்த இடத்துல வந்து கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து 1 mole of H2, அதே போல் 1 mole of Cl2. ஸோ இப்போ இதுதான் கோஎஃபிஷியன்ட். சரி, அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, பேலன்ஸ்டு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் ரெஃபர் டு த நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ இதில் H2 + Cl2 gives 2HCl வந்து நமக்கு எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole of H2 and 1 mole of Cl2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the enthalpy changes of the reaction delta HR has to be specified with a appropriate sign and unit. ஸோ அதாவது டெல்டா ஹெச் அப்படிங்கும்போது அதுக்கு அப்ராப்ரியேட் சைன் என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் தெரியும். இப்போ டெல்டா ஹெச்எஃப்க்கு பாருங்கள், இங்கே சைன் என்னது? இங்கே பாருங்கள், இங்கே மைனஸில் வருதா வேல்யூ? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன சொல்கிறேன், மைனஸில் வருது. அதே போல் அதுக்கு தனியாக யூனிட் என்னது? கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன சார் இது? மைனஸ், அதாவது மைனஸ் வந்தால் என்ன மீனிங் அப்படின்னா, மைனஸ் சார்ஜ் வந்தால் அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். தமிழில் சொன்னால் வெப்ப உமிழ்வினை. அதாவது இப்போது நமக்கு வந்து அந்த டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ அதனால தான் மைனஸ் சார்ஜ். ஸோ மைனஸ் சார்ஜ் வந்தால் என்ன மீனிங்? தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே பார்த்திங்கன்னா ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ ப்ளஸ் சார்ஜ் வந்தால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எண்டோதெர்மிக்னு என்ன அர்த்தம்? த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுதான் அதோடைய சைன் ஆஃப் இண்டிகேஷன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, த என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் டெல்டா ஹெச் ஆர் டு பி ஸ்பெசிஃபைட் வித் appropriate sign and யூனிட் நமக்கு என்ன யூனிட்டு? கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து when the chemical reaction is reversed, the value delta H is reversed in a sign with the same magnitude. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸில் நடக்குது, அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த டெல்டா ஹெச் வேல்யூ என்ன ஆகும்? நமக்கு ரிவர்ஸ் ஆகும் வித் சைனோட. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து த ஃபிசிக்கல் ஸ்டேட் கேஸ், லிக்விட், அக்வஸ், சாலிட் இன் ப்ராக்கெட்ஸ். பாருங்கள், இந்த கெமிக்கல் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து எஃப்இங்கிறது சாலிடு, சல்ஃபரும் சாலிடு, கிடைக்கிற எஃப்இஎஸும் சாலிடு. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆஃப் ஆல் ஸ்பீசிஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் அண்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு இன் த தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ ஒரு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இந்த ஃபேஸஸ் எல்லாத்தையுமே கேஸாக லிக்விடாங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சின்ஸ் டெல்டா ஹெச் டிபெண்ட் அப்பான் த ஃபிசிக்கல் என்னது? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதோடைய ஃபிசிக்கல் நேச்சரை வச்சு தான் அந்த டெல்டா ஹெச்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அது ரியாக்டன் ப்ராடக்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இது பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும். அதுக்கடுத்து the thermochemical equations is a multiplied throughout by the number. The enthalpy changes is also multiplied by the same number. அதாவது இப்போ ஒரு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் எனக்கு வந்து H2, இப்போ வந்து இதை மட்டும் எடுத்துக்கோங்க, H2 + O2 என்னது? H2 + O2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குது, Fe
ப்ளஸ் எஸ் gives FES அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நான் வந்து 2ஆல் 2 சைடு மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2FE ப்ளஸ் 2S gives, அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 2. சொல்ல புரியுதா? இப்போ இங்கேயும் மல்டிபிள் பண்ணிட்டு 2ஆல் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரியாக்டன் ப்ராடக்ட் 2 சைடுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணதுனால இப்போ இந்த டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு கிடச்சது இல்லையா, இதையும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் உனக்கு -200.42 கிடைக்கும். புரியுதா? ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டு. The thermochemical equation, if the thermochemical equation is multiple by thrown out by the number, இந்த thermochemical equation வந்து thrown out ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணினா அது என்தால்ஃபி சேஞ்சஸ், அதோட என்தால்ஃபி வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கடுத்து the negative sign del H R indicates that a reaction is exothermic. நெகட்டிவ் சைன் வந்தால் அது வந்து எக்ஸோதெர்மிக்னு அர்த்தம். அதே வந்து டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது வந்து எண்டோதெர்மிக் சொல்கிறோம். அப்போ மைனஸில் வருது பாருங்கள், இது வந்து ப்ளஸில் வருது. ஸோ திஸ் இஸ் எக்ஸோதெர்மிக், திஸ் இஸ் எண்டோதெர்மிக். ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டெல்டா ஹெச் ஆர் நாட், டெல்டா ஹெச்னா என்தால்ஃபின்னு தெரியும். ஸோ ரியாக்ஷனுக்கு தான் ஆர், அப்போ டெல்டா ஹெச் ஆர் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால நாட் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? வித் ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் அ ரியாக்ஷன் ஃப்ரம், அதை வந்து ஸ்டாண்டர்டு என்தால்ஃபி ஆஃப் த ரியாக்ஷன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் த ஃபார்மேஷன். சரியா? அதாவது இப்படி சொல்லலாம், அப்படி சொல்கிறாங்க. கவனிங்க. த ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் த என்தால்ஃபி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன். அதாவது ஒரு வினையினுடைய திட்ட என்தால்ஃபி அப்படிங்கிறது அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, என்தால்ஃபி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் அண்ட் ஆல் த ரியாக்டன்ஸ், அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன் ப்ராடக்டுடைய என்தால்ஃபி சேஞ்சுக்கு வந்து சமமாக இருக்கும். ஓகேவா? ரைட். அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் த என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் த changes for a reaction when all the reactant products are the present in their standard states. அதே போல் the standard conditions are denoted, அதோடைய ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் இதில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 0 to, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெல்டா ஹெச் நாட், இந்த மாதிரி நாட் அப்படின்னு சொல்லுவது பேர். அந்த மேலே டெல்டா ஹெச் மேலே மாதிரி இப்படி வச்சா இது பேர் டாட் நாட். சரியா? டெல்டா ஹெச் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அர்த்தம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 mole 298 Kelvin and 1 atmospheric pressure. அதுக்கடுத்து we can calculate the enthalpy of the reaction under the standard condition from the value of standard enthalpy of the formation of various reactant products. அதாவது ஒரு ரியாக்ஷனோட என்தால்ஃபி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அண்டர் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன். அப்போது அதோடைய வேல்யூ ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதோடைய கால்குலேஷன் என்தால்ஃபி வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோடைய ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி வச்சு தான் அந்த ரியாக்ஷன் டோட்டல் ரியாக்ஷனுடைய என்தால்ஃபி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ the standard enthalpy of the reaction is equal to, standard enthalpy of a reaction is equal to the difference between, அப்போ ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி அப்படிங்கிறது ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் த ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன். அப்போது ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் த ரியாக்ஷனுங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கும் அண்ட் ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ரெண்டுக்கும் வந்து சமமாக இன்பிட்வீனில் இருக்குன்னு சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பாருங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு ரியாக்ஷனு ஃபார்முலா டெல்டா ஹெச் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டெல்டா ஹெச் ஆர் நாட் ஆஃப் ப்ராடக்ட் டெல்டா ஹெச் ஆர் நாட் ஆஃப் ரியாக்டன். பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ப்ளஸ் பிபி கிவ் சிசி ப்ளஸ் டிடி. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட்டு மைனஸ் ரியாக்டன்ட்டா, இதில் பாருங்கள் டெல்டா ஹெச் ஆர் நாட்டு இப்போ சி இன்ட்டு பாரு சிங்கிறது இங்கே யார் ப்ராடக்ட் சி ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் நாட், அதுக்கடுத்து வந்து இன்ட்டு சி
ஓகேவா? ப்ளஸ் வந்து டி இன்ட்டு இது வந்து கேபிட்டல் சி. அப்போ டி இன்ட்டு டெல்டா ஹெச்எஃப் நாட் ஆஃப் கேபிட்டல் டி. ஸோ இது யாரோடது? ப்ராடக்டுடைய சம்மேஷன். அதுக்கடுத்து ரியாக்டனுடைய சம்மேஷன் வந்து ஏ ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் எஃப் நாட் இன்ட்டு கேபிட்டல் ஏ. அதே போல் பி ஆஃப் டெல்டா ஹெச்எஃப் நாட் இன்ட்டு பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எத்தனால் இருக்குது, அதுக்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அதோட ரியாக்ஷன் நமக்கு இருக்குது. ஓகேவா? என்ன சொல்கிற மாதிரி இந்த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் O2 இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் இஸ் 0. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனால் கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ 277. கார்பன் டை ஆக்சைடுக்கு -393.5. H2Oக்கு வந்து -285 கிலோ 5.5 கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து O2 வேல்யூ கொடுக்கல. அது என்ன சொல்கிறாங்கன்னா, O2ஓட என்தால்ஃபிங்கிறது த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அப்படிங்கிறனால அதோடைய வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் சொல்யூஷன். இப்போ நம்ம பார்த்ததை வந்து ரியாக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் த கம்பஷன் ஆஃப் த எத்தனாலுடைய கம்பஷன் ரியாக்ஷனு. ஸோ அதில் வந்து ஃபார்மேஷன் வந்து எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மூணுடைய என்தால்ஃபி வேல்யூ வந்து நம்ம கொடுத்துட்டாங்க ஏற்கனவே சம்மில். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது வந்து ரியாக்ஷன் வந்து C2H5OH ப்ளஸ் 3O2 gives 2CO2 ப்ளஸ் 3H2O. ஸோ இது வந்து ரியாக்ஷன். நம்ம ஃபார்முலா என்னது? டெல்டா HR0 இஸ் ஈக்குவல் டு டெல்டா HR0 ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் டெல்டா HR0 ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து 2 இன்ட்டு ப்ராடக்ட் யார் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இன்ட்டு டெல்டா HF நாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 3 இன்ட்டு டெல்டா HF நாட் ஆஃப் H2O மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு எத்தனால், அதாவது டெல்டா HN ஆஃப் எஃப் நாட் ஆஃப் எத்தனால் ப்ளஸ் வந்து 3 இங்கே பாருங்கள் 3O2 வருது. 3 இன்ட்டு டெல்டா HN ஆஃப் டாட் ஆஃப் டெல்டா HF நாட் ஆஃப் O2. ஸோ இதில் வந்து என்ன பாரு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ per 2 moles into -393.5 minus plus 3 moles into -285.5 kilojoule mole inverse. ஸோ இப்போ இது வந்து அப்படியே இது யாரோடது? ப்ராடக்டோடது. இப்போ ரியாக்டன்ட் மைனஸ் ஆஃப் 1 mole ஆஃப் -277 கிலோஜூல் ப்ளஸ் 3 moles ஆஃப் என்னது 0 கெல்வின் ஏசர் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னதாக சொன்னேன் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் இருந்தால் அதோடைய என்தால்ஃபி வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னது ஸ்டாண்டர்டு. யார் இடத்துல இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இது வந்து ஆக்சிஜனுடைய என்தால்ஃபி வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் சால்வ் பண்ணி -787 மைனஸ் என்னது 856. ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? டெல்டா HF0 இஸ் ஈக்குவல் டு -1366.5 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவால்வேட் யுவர் செல்ஃப். Calculate the delta HF0 for the reaction CO2 plus H2 gives CO plus H2O. So given value for delta HF0 for actually the not delta HF0. So printing not வரல. So அப்போ CO2 and CO and H2O value கொடுத்துருக்காங்க -393 -111.31 and 242 kilojoule. ஸோ இது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா கிவன் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் சால்வ் பண்ணும்போது நமக்கு 40.19 வருது. இங்கே பாருங்கள் டெல்டா ஃபஸ்ட் சம்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டெல்டா HF0 ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் என்னது டெல்டா HF0 ஆஃப் ரியாக்டன்ட். அப்போ மைனஸ் டெல்டா HF0 ஆஃப் CO கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் என்னது H2O, அதுக்கப்புறம் டெல்டா HF0 ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் என்னது H2. ஸோ அப்படி தானே இருக்குது ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் த ஹீட் ஆஃப் கம்பஷன். என்ன சார் ஹீட் ஆஃப் கம்பஷன்? the heat of combustion of a substance is defined as the change in enthalpy of the system when 1 mole of the substance is completely burnt in excess of air or oxygen. அதாவது ஹீட் ஆஃப் கம்பஷன் என்னன்னா என்ன மீனிங்னா ஒரு ஏதாவது 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக என்னென்னா கம்ப்ளீட்டாக அதில் எந்த ஒரு இதுவுமே ரிமைனிங் இல்லாமல் இட்ஸ் கம்ப்ளீட்லி பேர்ன்.
வித் ஆக்சிஜன் கூட வச்சு எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆக்சிஜன் வச்சு பர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புரியுதாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு, த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி பர்ன். அதாவது நம்ம எடுத்துக்கிற 1 மோல் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகணும், அதில் எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ டினோட்டட் பை டெல்டா ஹெச்சி. டெல்டா ஹெச்னா உனக்கு வந்து என்தால்பி, டெல்டா ஹெச்சி அப்படின்னா த என்தால்பி ஆஃப் ஹீட் ஆஃப் கம்பஷன் அர்த்தம். ஸோ டினோட்டட் பை டெல்டா ஹெச்சி. எக்ஸாம்பிள் வந்து த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேன் வந்து -87.78 kJ mole inverse. ஸோ அது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா CH4 + 2O2 gives CO2 + 2H2O. ஸோ இதோடைய டெல்டா ஹெச்சி ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ வந்து -87.78. அதே போல் கார்பன் + O2 gives என்னது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதோடைய வேல்யூ வந்து -394.55 kJ mole inverse சொல்கிறோம். இந்த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்பஷன் ரியாக்ஷனுங்கிறது எப்பயுமே யாராக தான் இருப்பாங்க, ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. என்னது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி பாருங்கள். when heat ஆக்சுவலாக Q அப்படின்னா the amount of heatன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த heat Q is supplied to the system. இப்போ Q amount of heat வந்து சப்ளை பண்ணுற ஒரு சிஸ்டத்துக்கு the molecule in the system absorbs the heat and hence their kinetic energy increases. அப்போ என்ன ஆகுனா, அந்த மாலிகுலர் சிஸ்டம் வந்து ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ்னா உறிஞ்சிக்கிட்டு அப்சர்வ் ஆஃப் த ஹீட்டு அண்ட் ஹென்ஸ் தர் கைனெட்டிக் எனர்ஜினா அதில் இருக்க இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதில் இருக்க மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாலிகுல்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க த கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் விச் டர்ன்ஸ் என்னது the temperature of the system from T1 to T2. So this is increases என்ன சொல்கிறாங்க T2 minus T1 in the temperature is directly proportional to the amount of heat absorbed and the mass of the substance in the other words அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்ல வராங்க புரியுதா? அதாவது ஹீட் கியூங்கிறது ஒரு சிஸ்டத்தை சப்ளை பண்ணும்போது கொடுக்கும்போது இந்த மாலிகுல், இப்போ ஒரு சிஸ்டம் ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து அப்போ ஹீட் கியூ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தான் நம்ம யாரும் சொல்கிறோம் கியூன்னு சொல்கிறோம். ஸோ அப்சர்வ் த ஹீட் அண்ட் ஹென்ஸ் தர் கைனெட்டிக் எனர்ஜி. இதனால் என்ன ஆகுனா, அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நம்ம ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிற அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸுடைய கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். ஸோ விச் டர்ன்ஸ் rises the temperature of the system from T1 to T2. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது அதாவது T1 to T2. ஸோ திஸ் இஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரியுது என்ன சொல்லிட்டு. அதே போல் திஸ் இன்க்ரீசஸ் T2 minus T1. the temperature is directly proportional to the amount of heat அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த amount of heat absorbed வந்து Q, அது வந்து directly proportional. இது வந்து யாருன்னா M into delta T அப்படின்னு சொல்கிறோம். சொல்ல புரியுதா? ரைட், அது கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது, அது சரியே தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். the constant C is a called heat capacity. சரியா? அதாவது C is equal to Q divided by M into T2 minus T1. ஓகே, அதில் அவங்க வந்து குட்டியை சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் கியூங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா மாஸ்க்கும் டெல்டா டிக்கும். ஸோ அப்போ இதில் சிங்கிற கான்ஸ்டண்ட்டை போடும்போது நமக்கு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் வந்துடும். ஸோ இந்த கியூ இஸ் ஈக்குவல் சி இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா டி. அதே போல் சிஏவும் நம்ம அதில் வச்சுக்கலாம். சி வேணும்னா சி வச்சுட்டு கியூ டிவைடட் பை எம் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட், பாருங்கள். வென் எம் இஸ் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கிற அந்த மாஸ், அட்டாமிக் மாஸுங்கிறது வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது T2 to T1 இஸ் 1 கெல்வின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா T2 வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 390, இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதிலேருந்து நான் என்ன மைனஸ் பண்ணுறேன் 389 அப்படின்றோம். ஸோ அப்போ இதில் இருக்க வேல்யூ எவ்வளோ 1 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ 1 டிஃப்ரெண்ட் ஆகும்போது ஓகே என்னது பாருங்கள், the specific heat and the heat capacity is referred to the specific heat capacity ன்னு சொல்கிறோம். ஓகேவா? So the specific heat capacity of the system is defined as the heat absorbed by 1 kilogram. So the specific heat capacity of the system என்ன அர்த்தம்னா the heat absorbed by 1 kilogram. நம்ம எடுத்துக்கிற 1 kilogram சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுதோ பாருங்கள், the kilogram of a substance is rise in temperature by என்னது 1 Kelvin at ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர் அப்படி சொல்கிறோம். ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா
அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா பை 1 கெல்வின் இட்டு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். நம்ம எடுத்துக்கிற இது வந்து எப்படி 1 கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து த ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு மோலார் ஹீட். நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் கெப்பாசிட்டி நம்ம வந்து எவ்வளோ 1 மோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோன்னா அது வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா த ஹீட் கெப்பாசிட்டி அதாவது 1 கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. 1 மோல் நம்ம எடுத்துக்கிற 1 மோல் சப்ஸ்டன்ஸோடைய ஹீட் கெப்பாசிட்டி தான் நம்ம வந்து மோலார் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃபைன் as the amount of heat observed by 1 mole of substance. 1 மோல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுதோ ஸோ அப்போ அதோடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் 1 கெல்வின் வந்து ரைஸ் ஆகும். சொல்ல புரியுதா? the amount of heat observed by 1 mole of substance. நம்ம ஒரு ரியாக்ஷனில் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்சர்வ்ட் பை 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த எடுத்துக்கிட்ட அந்த 1 மோல் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக the observed by 1 mole of substance to rise the temperature to 1 Kelvin அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அதோட ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் வந்து ஜூல் கெல்வின் யூனிட்ஸ் மோல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் சிவி அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூம், சிபினா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதோட யூனிட் ரொம்ப முக்கியம்டா. என்தால்பியோட யூனிட் என்ன ஜூல் கெல்வின் யூனிட்ஸ் மோல் யூனிட்ஸ். தட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த யூனிட். ஹீட் கெப்பாசிட்டியோடைய யூனிட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அதை வச்சு நம்ம ஒரு சம் இருக்குது. அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு சொல்லலாம், அல்லது யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டாக 2 விதமாக சொல்லலாம். அப்போ இதிலேருந்து நம்ம ஜென்ரல் கன்க்ளூஷன் என்னென்னா கியூ இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிடிவி. ஸோ இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா யூ இஸ் ஈக்குவல் டு ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஸோ இந்த இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த டேர்ம் வந்து இந்த பக்கம் சைடில் வந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும் மாறும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறதுல தான் பொண்ணும் இல்லை பாருங்கள். இங்கே பாரு யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு இருக்குது. ஸோ அதே தான் இங்கே யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்டா வி. ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூ வேல்யூ ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டெல்டா கியூ டிவைட் பை டி இஸ் ஈக்குவல் டு டோ யூ டிவைட் பை டோ டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இதுக்கு கியூக்கு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து சிவி அப்படின்னு சொல்கிறோம், கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி தான் பார்த்தோம் பண்ணிக்கிறேன். சிவின்னு என்ன அர்த்தம் கிரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதை டிஃபைன் as a ratio change கவனிங்க. the similarly the heat capacity at constant pressure, molar heat capacity of the constant pressure Cp can be defined as the rate of change of enthalpy. The rate of change of enthalpy with respect to the temperature at a constant pressure. ஸோ இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்தால்பி வந்து சேஞ்ச் ஆகும் எதை பொறுத்து அப்படின்னா டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ அதுதான் சிபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டோ ஹெச் டிவைட் பை டோ டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்டு சிவி ஃபார் த ஐடியல் கேஸஸ். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லித்தரேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஓவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து இதில் வந்துன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி சிவி, அதாவது கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் என்னது கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகட்டும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.